மீதும் நான் தலைமையேற்றிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் என்பதனை இந்த தேர்தல் முடிவுகள் உலகிற்கே எடுத்துக்காட்டியுள்ளன. வாக்களித்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை அளித்த தமிழக மக்களுக்கு சரி நீங்க பேசுறீங்களா? இல்ல வாக்களித்து இத்தகைய ஒரு மகத்தான வெற்றியை வழங்கிய தமிழக மக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக கண்மணிகள், இந்த மகத்தான வெற்றிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரிலும் மேலான கழக உடன்பிறப்புகள், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், வார்டு மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பேரூராட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்கள், நகர ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும், கழகத்தின் சார்பு அமைப்புகளில் பொறுப்புகள் வகிக்கும் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டு கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முழுமையான முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இருப்பினும் இந்த தேர்தல் முடிவுகள் எந்த திசையை நோக்கி செல்கின்றன என்பது அனைவருக்கும் தெளிவாகிவிட்டதால் இப்பொழுது உங்களை சந்தித்து இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். First of all, I would like to thank my beloved people of Tamil Nadu for this massive victory which they have given to the All India Anna DMK. This is a historic, unparalleled, unprecedented victory. The All India Anna DMK has achieved this victory on its own without any partners in an alliance with it. At this point of time, I would like to thank all those who have worked hard and sincerely for the victory of our party candidates. I also wish to thank the people of Tamil Nadu for having bestowed on the All India Anna DMK the distinction of emerging as the third largest party in parliament in the country. என்ன அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப இல்லையே. First of all, congratulations. Thank you. You said you're going to be the third largest party in the center. So what is going to be your concern, or what is going to be your demands in the center, in the parliament? What is going to be the role of AIADMK in the nation? We have already released our election manifesto. So we will endeavor to fulfill all the promises we have made to the people in our election manifesto. தமிழக மக்கள் என் மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வைத்துள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக
நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை தெரிவித்து, நாடாளுமன்ற மக்களவை தேர்தலையொட்டி கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முழுமையான முடிவுகள் இன்னும் வரவில்லை. தற்போது இருக்கின்ற நிலவரப்படி the trends show that the All India Anna DMK is emerging as the third largest party. We will function as a responsible political party. The people of this country have voted for ADMK. நிச்சயமாக கடந்த 3 ஆண்டு காலமாக பல மக்கள் நலத்திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். சதா சர்வகாலமும் மக்களை பற்றியே சிந்திக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அதே போலவே மக்கள் நலனை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற மாநில அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்குகிறது. மக்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். அந்த திட்டங்களின் பயன்கள் எல்லாம் மக்களை சென்றடைந்திருக்கின்றன. அதனால் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை, தங்கள் அங்கீகாரத்தை இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் என் மீதும் கழகத்தின் மீதும் கொண்டுள்ள அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்கிறேன். In your campaign, you have said that there will be a friendly government at the center. Now that the people of this country has elected a new government, what are your expectations from them, and do you think this will be a friendly government to run, as far as the ADMK is concerned? You are asking me so many questions at a point when even the results have not yet fully been declared. In many of the constituencies, only about 5 rounds of counting have been completed. I wish the new government well. I wish the new Prime Minister well. And I hope the new government that will be formed at the center will be friendly towards Tamil Nadu. அந்த நேரத்துல நீங்க கேளுங்க, அப்ப அதுக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ. Come in. Thank you. They're carrying something for you.